ஹாய் ஆல்மிஸ், நான் உங்கள் யுவா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு. இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் என்னென்னா அன்ஃபர்கெட்டபிள் லவ். இது எப்படி போகுதுலாம் எனக்கு தெரிலடா. ஐ ஹோப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் தெரில எப்படி போகுதுன்னு. ஐ ஹோப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கடா. கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். பேக்ரவுண்ட் வாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இந்த ஸ்டோரிக்கு ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். ஜங்குக் வந்து 4th இயர் படிச்சுட்ருக்கான். நீங்கள் 2nd இயர் படிச்சுட்ருக்கீங்க. நீங்களும் ஜங்குக்கும் எலியும் பூனையமாக இருப்பீங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு. ஓகே, இந்த இன்ட்ரோ போதும். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ நீங்கள் தான் உங்கள் வீட்டில் எப்படியோ 2nd இயர்க்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட் டே இப்போ 2nd இயர்க்குள்ளே வந்து ஃபஸ்ட் டே காலேஜ் போக போகிறோம். ஐ ஹோப் இந்த இயர் நல்லா போகும்னு நான் நம்புகிறேன். ஆனால் வர இந்த ஜங்குத்தில் தான் தாங்க முடியல. நம்மளை ஃபஸ்ட் இயர்லேருந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். இவன் ஏதாச்சும் பண்ணி அமைதியாக வைக்கணும். இல்லை, என் பேர் ஒயன் கிடையாது, என் பேரையும் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு வைராகியத்துன்னு சொல்லிட்டு கீழே போகிறீங்க. அம்மா, ஒயன் என்ன ஒயன் ட்ரெஸ் இது, எப்போ இப்படி நைட் ட்ரெஸ்ஸோட தான் நீ வந்து காலேஜ் போக போறியா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்போ தான் நோட் பண்ணுறீங்க நீங்கள் நைட் ட்ரெஸ்ஸோட இருக்கீங்க. இந்த ஜங்குக்கை பற்றி நினச்சிட்டு இருக்கும் போதே எல்லாமே மறந்து போயிடுது. ஓகேம்மா, நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரேன். இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டே காலேஜ் போகிறனால 2nd இயர்க்குள்ளே நுழைய போகிறனால வெறிகுண்டு படிக்க போகிறோம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் போகிறீங்க. ஒரு இதில் உங்கள் அம்மா வந்து பார்க்குறாங்க, என்னாச்சு இவளுக்கு, ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சா ஏஞ்சதில் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் நல்லா குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் காலேஜ் கிளம்புறீங்க. காலேஜ்குள்ளே போவோம் ஒரு வாய்ஸ், ஏ ஒயன் இங்கே வா. ஆரம்பிச்சிட்டானா இவன் வேற. என்ன பேபி, எனக்கு கண்டுக்காமலே போகிற? ஏய், வர நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க ஜங்குக், பார்த்துக்கோ, இது நல்லது கிடையாது. ஏய், என்ன பேபி இப்படி பேசுகிற? உன்னோட சீனியரு, கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுக்குறியா? சீனியர்னால் யாராச்சும் ஜூனியரை பற்றி பேபின்னு வாங்கல, தங்கச்சின்னு கூப்பிடு. தங்கச்சியா? ஏய், பொடி போய் வேலையாக பாடி. உனக்கு தங்கச்சிலாம் கூப்பிட முடியாது, உனக்கு காசு தான், அஸ்கு புஸ்கு போ அப்படின்னு அவன் சொல்கிறான். உங்களுக்கு வந்து நீங்கள் மனசுக்குள்ள உங்கள் மைண்ட் வாய்ஸில் இவன் சின்ன பிள்ளை மாதிரியும் நடந்துக்கிறான், சில டைம் பைத்தியம் மாதிரியும் நடந்துக்கிறான், சில டைம் நம்மளுக்கு டார்ச்சராகவும் இருக்கான், என்னத்தான் பண்ணுறது இவனை வச்சு அப்படின்னு நீங்களும் போகிறீங்க. போயிட்டு உங்கள் கிளாஸ்குள்ளே தான் போகிறீங்க. உங்கள் கிளாஸ்குள்ளே போனோடனே உங்கள் ஃப்ரெண்ட் லாவண்யா, ஹை ஒயன் வாடி, என்னடி லேட்டாக வந்திருக்கேன்? நான் எங்கடி லேட்டாக வந்தேன், வர வரையில் இந்த ஜங்குக் தாண்டி பேபி, என்ன பேபி கண்டுக்காமல் போக மாட்டேறே அப்படி இப்படி பேசிகிட்டு இருக்காண்டி அவன். உங்கள் சண்டை ஓயாதுடி, எப்போ பார்த்தாலும் எலியும் பூனையாக இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தமாதிரி எலியும் பூனையமாக இருக்கிறவங்க தான் கப்பிள்ஸ் ஆவாங்கன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு லாவண்யா சொல்லவும் நீங்கள் அமைதியாரு. நான் இது வரைக்கும் அவனை அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் யோசித்து பார்த்ததே கிடையாது. நான் இந்த இயரில் அவனை பண்ணுற டார்ச்சரில் அவனே என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கல, என் பேர் ஒயன் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் கிளாஸ்க்குள்ள ஒருத்தர், அது உங்கள் சீனியர் ஜங்குக் தான், வந்துட்டு எல்லோரும் கவனிங்க, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே வந்திருக்கீங்க. ஸோ என்னை ப்ரொஃபஸர் தான் அமுச்சு வச்சாங்க, பிகாஸ் நான் ரொம்ப நல்லா படிக்கிற பையன்ல, அதனால் என்னை அமுச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லோரும் ஊன்னு கத்துறாங்க. ஏன்னா ஜங்குக் கொஞ்சம் ரவுடி பையன்தான், பட் நல்லா படிப்பான், ஒரு டாப்பரும் கூட, ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் ரொம்ப டாப்பர் தான். ஆனால் அப்பப்போ வந்து கொஞ்சம் கலந்துரும் ஜங்குக்கு. அதனால் வந்து அவனை பற்றி நம்மளுக்கே தெரியுமே, அப்பப்போ வந்து அவனோட சைல்டிஷான பிஹேவியர் வெளியே வரும்ல, அந்தமாரி தான் வெளியே வந்துட்டு போகுது. அப்போ நீங்கள் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அவங்க உடனே உங்கள் கிட்டே வந்து, என்ன பேபி என்னை பார்த்து ஏன் பேபி முறைக்கிற? ஜங்குக் எல்லோரும் இருக்காங்க, எல்லோரும் முன்னாடி பேபின்னு சொல்கிற, என்னை எல்லோரும் என்ன நினைப்பாங்க? கப்பிள்ஸ் நினைப்பாங்க. ஜங்குக் போதும், ஜங்குக்கும் விளையாட்டெல்லாம் நிறுத்து. என்ன ஒயன் எப்போ பார்த்தாலும் என்னை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்க? உன்னை இக்னோர் பண்ணுறதே ஒரு காரணம் தான், போடா போய் வேலையை பாருடா. ஓகே ஜூனியர்ஸ், எல்லாருக்கும் என்னென்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நாளைக்கு வந்து ஃப்ரெஷர் டே இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரனால நம்மளுக்கு ஃப்ரெஷர் டே வச்சுருக்காங்க. அதுக்கு யாரெலாம் கலந்துக்க போகிறீங்கன்னா அவங்களாம் என்கிட்ட வந்து நேம் கொடுத்துக்கலாம். ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், சிங்கிங், எனிவே எனிதிங் நீங்கள் வந்து என்கிட்ட பேர் கொடுத்துக்கலாம்.
அப்படின்னு லாவண்யா அவங்கக்கிட்ட, ஒயன் டான்ஸில் கலந்துக்கலாம் ஒயன், நம்மளுக்கு தான் டான்ஸ் ரொம்ப நல்லா வருமே. இவன்கிட்ட போய் பேரை கொடுக்கணுன்னா டான்ஸ்க்கே வரமாட்டேன். உங்களோட பர்சனல் ஈகோவெல்லாம் இதில் காட்டாதீங்கடி, நம்ம போய் கலந்துட்டு நல்லா ஜாலியாக இருக்கலாம். நீ வேணால் போய் கலந்துக்கோ லாவண்யா, நான்லாம் வரல. ஒயன் இப்போ வரலன்னா உன்கிட்ட பேசவே மாட்டேன். நான் அவனை இந்த மாதிரி ஒரு பிட்டை போட்டுறது. வா ஒயன், நான் தானே கூப்பிட்றேன், வா ஒயன். சரி வா போகலாம், லன்ச் டைமில் வேணால் போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அவனுக்கு பேர். இப்போ போனால் அப்படியே ரொம்ப ஓவராக பேசுவான், லன்ச் டைம்லனா எல்லோரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸ் கவனிச்சிட்ருக்கீங்க. அப்போ டைம் ஸ்கிப் ஆகுது, லன்ச் டைமும் வருது. நீங்கள் நேராக வந்து ஜங்குக்கோட கிளாஸ்க்கு தான் போகிறீங்க. அவங்க பார்த்தா ஜங்குக் இல்லை. நீங்கள் கேட்குறீங்க, ஆமாம் உங்கள் கிளாஸில் ஒரு தருதலை இருக்குமே, அந்த தருதலை எங்கே? யாரை கேட்குற, ஜங்குக்கியா? பாரு லாவண்யா, தருதலைன்னா கிளாஸ்க்கே தெரியுது. அப்போ அவன் எப்படிப்பட்ட கேரக்டர்னு பார்த்துக்கோ. ஒயன் அமைதியாக ஒயன். ஆமாம் நான் ஜங்குக் எங்கண்ணா? ஜங்குக்கா இப்போ தான் வந்து லன்ச்சுக்கு கேன்டீன் போயிருக்கான். கேன்டீன் போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேன்டீனுக்கு தான் போகிறீங்க. பார்த்தாங்க ஜங்குக் வந்து ஒரு பையன் கூட சண்டை போட்டுட்ருக்கான். எவ்வளோ தைரியம் தான் நீ என்னை பற்றி இப்படி பேசலாம்? எங்கள் அம்மாவை பற்றி நீ எப்படி பேசலாம்? உனக்கு யாருக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தா? அவ்வளோதான் உனக்கு நானும் ஓரளவு தான் பார்ப்பேன், அவ்வளோதான். உன்னை வந்து என்ன பண்ணுவேனே தெரியாது. இன்னொரு தடவை நான் இங்கே முன்னாடி இப்படிலாம் பார்த்துட்டு இருந்தேன், என்னை பற்றி தப்பாக பேசுறது, என்னை பற்றி பின்னாடி பேசுறது, எதை அறுப்புனே தெரியாது, ஜாக்கிரதை. அவனும் அப்படி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து என்ன ஜங்குக்காச்சு உனக்கு எதுக்கு இப்போ எதுக்கு இங்கே வந்த? நேம் கொடுக்க தான் வந்தேன். எதுக்கு சண்டை போட்டுட்ருக்க சொல்லு. அதெல்லாம் நீ ஏன் ஒயன் கேட்குற? உனக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? ஃபஸ்ட்டு ஜஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை, எனிமீஸ், அவ்வளோதான். ஓகேவா? நீ வந்து என்னோடய பர்சனல் லைஃப்லாம் தலையிட்டுருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு போனோடனே உங்களுக்கு ஒருமே கஷ்டமாயிருது. அப்போ லாவண்யா சரி விடுடி அப்படின்றா. நீங்கள் நான் எதுக்கடி ஃபீல் பண்ண போகிறேன்? அவன் யார்? அவனுக்கு நான் ஜஸ்ட் எனிமி கூட இல்லை, ஐ எம் தி தேர்ட் பர்சன் ஆஃப். அவனுக்கு நான் தேர்ட் பர்சன் தான். நான் வந்து அவனோட ஃப்ரெண்டோ கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம வந்து ரொம்ப கற்பனை பண்ணிக்கூடாது அப்படின்னு நீங்களே உங்களை வந்து ஆறுதல் பண்ணிட்டு நீங்கள் போகிறீங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப மனசு வலிக்குது. அவன் வந்து சரி இப்படி சொல்லிட்டானேன்னு உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு ஜங்குக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கான், அதான் உண்மை. ஆனால் நீங்கள் வந்து அதை ஒத்துக்க மாட்டீங்க. நான் எப்படி அவனை போயிட்டு நான் எதுக்கு லவ் பண்ணுறது தான் உங்களோட தாட். அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்காம அப்படி சொல்லிட்டானேன்னு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் லாவண்யா மட்டும் தனியாக போயிட்டு பேர்லாம் நேம்லாம் கொடுத்துட்டு வந்துடுறா. ஜங்குக்கு வந்து வீட்டுக்கு போகும்போது உங்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். அவன் காலேஜ்லேயும் பேச ட்ரை பண்ணியிருப்பான். பிகாஸ் அவன் பேசுனது அவனுக்கே ஒரு மாதிரி ஹர்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒயன் சாரி ஒயன் ஏன் ஒயன் பேசு ஒயன். உனக்கு நான் யார்? நான் எனிமி கூட கிடையாது உனக்கு. நான் எம் ஜஸ்ட் தேர்ட் பர்சன் ஃபார் யூ. என்கிட்ட இப்படி வந்து பின்னாடி பேசியிருந்தேன்னா நான் அடுத்தபடி பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன். என்னடி ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்க? உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்களா வந்து பேசுன்னு? போடி, உன்னை விட்டால் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. உன்னை மட்டும் தான் பேபின்னு வந்து உன்னை கொஞ்சிட்டு இருப்பேன்னு நினச்சியா? ஃபஸ்ட்டு நான் உன்னை பேபின்னு கூப்பிட சொன்னதே கிடையாது ஜங்குக். நீயா வந்து முடிவு பண்ணிக்காத. ஐம் நாட் யுவர் லவ்வர். நான் உன்னோட லவ்வர் கிடையாது. நான் வந்து உனக்கு தேர்ட் பர்சன் ஒன்லி. என்றைக்குமே நீ என்னை அந்த எண்ணத்தில் வச்சு பார்க்காத. தயவு செஞ்சு சொல்கிறேன், அப்படி பார்த்துறாத. நீங்கள் அப்படியே உலக அழகி உங்களை நான் வேறு லவ்வராக ஏற்றுக்கிறது. நீயே ப்ரப்போஸ் பண்ணாலும் நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் ஒயன். கிளம்பு, உன்கிட்ட இதுக்கப்புறமா பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜங்குக் கோவமாக போயிடுறான். நீங்களும் கோவமாக வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. உங்கள் வீட்டில் போய் பெட்டில் போய்ட்டு தான் உருண்டு பறண்டுட்ருக்கீங்க. இவன் எப்படி இப்படி பேசலாம், ஐயோ நம்மளும் ஓவராக பேசிட்டோமேன்னு உருண்டு பறல்றீங்க. உங்கள் அம்மா தான் வந்து என்னடி ஆச்சு, வாடி வந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்றாங்க. அம்மா எனக்கு சாப்பாடு வேணாம்மா. ஒயன், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உன்னோட கோவத்தை என்றைக்கும் சாப்பாடு மேலே காட்டாதுன்னு. ஐயோ நீங்கள் ஆரம்பிச்சிடாதீங்கம்மா உங்கள் லெக்சரை, ப்ளீஸ்மா என்னை விடுங்கம்மா, எனக்கு அழுகையாக வருதுன்னு நீங்கள் அழுகுறீங்க. உங்கள் அம்மா பக்கத்தில் வந்து என்னாச்சு சொல்லு. இல்லைம்மா காலேஜில் ஒரு ப்ராப்ளம், அதனால தான். சரிம்மா என் வீடு எல்லாமே நார்மல் ஆயிரும், எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட். மா என்னம்மா இங்கிலீஷ்லாம் பேசுகிற? ஏன் உங்கள் அம்மாவுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாதா? அப்படி போதா கதை. வாடி வந்து சாப்பிட்டுட்டு போடி. சரிம்மா நீங்கள் போங்க, நான் பசிக்கு சாப்பிட்றேன்னு நீங்கள் சொல்ல உங்கள் அம்மா சரி ஓகே இவ ஃபீல் பண்ணுறான்னு விட்டுட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மெசேஜ், அது யாருக்கிட்டேயும் இல்லை, ஜங்குக்கிட்டேருந்தான். என்ன பேச மாட்டியா அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்கள் உங்ககிட்டே எதுக்கு நான் பேசணும், உனக்கு தான் நாங்களாம் முக்கியம் கிடையாதுலன்றான்.
நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கு உடனே ஜங்குக், சாரி வயன், அது ஒரு கோவத்தில் இருக்கும்போது பேசிட்டேன், அதுக்கு நீ இப்படி பண்ணுவியா அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு நீங்கள் அந்த மெசேஜை பார்த்துட்டு நீங்கள் ரிப்ளை கூட பண்ணலைன்னா அவன் மேலே நீங்கள் அவ்வளோ கோபமாக இருக்கீங்க. அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் காலேஜ் என்ட்ரு ஆகும் போதே உங்கள் கிளாஸ் பையன் ஒருத்தன், அவன் யாருன்னா டயாங் தான். டயாங் வந்து உங்ககிட்ட க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கான், உங்கள் கையெல்லாம் பிடிச்சி பேசிகிட்டு இருக்கான். நீங்களும் அவன் கூட சேர்ந்து பேசிகிட்டே வந்துட்டுருக்கீங்க. ஜங்குக் அங்கே வந்து பார்க்குறான், அவனுக்கு அவ்வளோ கோவம். இவன் எப்படி அவனுக்கு கூட பேசலான்றமே அவ்வளோ பொசசிவ் ஆகுது. அவன் ரொம்ப பொசசிவ் ஆகிறான் நீங்கள் பேசிட்டு போகிறத. ஆனால் நீங்கள் சுத்தமாக ஜங்குக்கு கண்டுக்கவே இல்லை. ஜங்குக்கு செம்ம காண்டு. அப்போது லாரா வரா, அதாவது டேங்கோட ஃப்ரெண்டு, அவளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து லாரா வந்து, என்ன ஜங்கு, சாரி என்ன டேயாங் என் கூட கைப்பிடிச்சி பேசிட்டு வர, என்ன கதை? லாரா அமைதியாக லாரா, ஜஸ்ட் ஃப்ரெண்ட், தட்ஸ் ஆல், நீ எதுக்கு இவ்வளோ வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிண்டல் பண்ணிக்கிட்டு வரா. இங்கே அதை பார்க்குற ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. பட் அவன் காட்டிக்கலை. அவனுக்கும் தெரியாமல் அவனும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். பட் அவன் வந்து பேபி இதெல்லாம் கூப்பிட்றது வந்து ஒயன் மேலே இருக்கிற லவ்னால தான். அவன் சொல்லியிருக்க மாட்டான், பிகாஸ் வந்து அவள் படித்து முடிக்கட்டுன்ற மாதிரி விட்டுட்டுருக்கான். ஆனால் இப்போ வந்து அவனுக்கு சொல்லணும்னு தோணுது, பிகாஸ் நீங்கள் வந்து டேங் கை பிடிச்சி பேசுகிறது அதெல்லாம் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவன் கிளாஸ்க்கு போகிறான். கிளாஸ்க்கு போயிட்டு கஞ்சி அவன் சோபினை தான் பிடிச்சி கத்திகிட்டு இருக்கான். எப்படி அவன் கையை பிடிச்சி பேசிட்டு போகலாம், அதுவும் நான் இருக்கும்போது எப்படி அவன்கிட்ட போகலாம்? டேய் விட்றா மச்சான் விட்றா, அதெல்லாம் சகஜம்டா. என்ன எப்படா அது போகலாம், எனக்கு புரியலடா. நான் சண்டை போட்டால் அவள் வேறு ஒருத்தங்க கூட போயிடுவாளா? இது என்ன ஒரு நியாயம்? என்ன நீ என்ன அவளை லவ் பண்ணிகிட்ருக்கியா? மச்சான் லவ் பண்ணல மச்சான், இருந்தாலும் எனக்கு வயிறு புகைச்சலாக இருக்குது. எனக்கு தெரியல, எனக்கு வந்து அவள் வேணும். எனக்கு எப்படியாச்சும் அவளை எனக்கு கரெக்ட் பண்ணி கொடு மச்சான், ஐடியா கொடு. ஐடியா தானே மச்சான் நான் கொடுக்குறேன். ஜங்குக்கே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இதுக்கப்புறம் பாரு உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு ஐடியா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஐடியா கொடுக்குறான். என்ன சொல்கிறான்னா, அவளுக்கே தெரியாமல் அவள் நோட் புக்கில் போயிட்டு ஐ லவ் யூன்னு எழுதிக்கல ஜங்குக்னு வச்சிருடா அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக் பார்த்துட்டு, உன்கிட்ட கேட்டேன் பார்த்தியா, என் புத்தியை செருப்பாலே அடிக்கணும், நானே ஏதாச்சும் பண்ணிப்பேன்டா, இனிமேல் மொக்க ஐடியாவை கொடுத்து என் லவ்வே கேவலப்படுத்தாதான்னு சொல்லிட்டு அவன் வந்து வெளியே வரான். வெளியே வந்து உங்கள்கிட்ட பேசலான்னு வரான். நீங்கள் சும்மாவே கல் கறி மூஞ்சி கூட கொடுத்து பேசல, அவனை பார்க்க கூட இல்லை, பார்த்தும் பார்க்காம போகிறீங்க. லாவண்யா தான் பார்த்து ஜங்குக்கு அவள் கோவமாக இருக்கா, நீ இப்போ பேசாத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே அவளை வந்து கோவத்தில் குறைச்சி விட்டு கூப்பிட்டு வரேன், நீ அப்போ பேசிக்கோன்றா. சரி லாவண்யான்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போயிடறான். அப்போ டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது உங்களுக்கு வந்து மேக்ஸ் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு, அதாவது ஒயனுக்கு வந்து மேக்ஸ் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. அப்போ வயனும் கவனிச்சிட்ருக்கா. அவளுக்கு சுத்தமாக புரியல. அவளுக்கு ஒரே ஜங்குக் ஞாபகமாக தான் இருக்குது. நேற்று அவன் சொன்னது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, இனிமையாக கூட இருக்க முடியாதுன்னு சொன்னது தான் அவளுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அவன் வந்து கீழே குனிஞ்சிட்டு அதெல்லாம் யோசிச்சுட்ருக்கோமா சார் பார்த்துடுறாரு. ஒயன் சார் என்ன யோசனையில் இருக்க? நீ சரி கிடையாது, வர வர நீ வந்து கான்சன்ட்ரேஷன் எங்கேயுமே ஸ்டடியில் கிடையாது, வேறு எங்கேயோ போயிட்டுருக்கு, நல்லா படிச்சுட்டு இருக்க பொண்ணு, ஞாபகம் வச்சுக்கோ, கோ கெட் அவுட் ஃப்ரம் மை கிளாஸ், வெளியே பெண் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்களும் இவனை வச்சு யோசிச்சா இந்த பிரச்சனை தான் வருது, இப்படியாச்சும் இவன் ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜங்குக்கும் வெளியே தான் நின்றுட்டுருப்பான். அவன் சேட்டை பிடிச்ச பையன்ல, வெளியே நின்றுட்டுருப்பான். உங்ககிட்ட வந்து, என்னம்மா ஃபஸ்ட் டைம் கிளாஸ்க்கு வெளியே வந்து நிற்கிறீங்க, என்ன ஒன்னால தான் எல்லாம் நடந்துகிட்ருக்கு, என்கிட்ட பேசாத ஜங்குக் ப்ளீஸ், என்கிட்ட பேசாத, என்கிட்ட நீ பேசினாலே எனக்கு பேட் லக் தான் வந்து சேருது, குட் லக் வந்து சேரவே மாட்டேங்குது, என்கிட்ட பேசுகிறது நிறுத்து. இல்லை எனக்கு புரியல, இத்தனை நாள் என்கிட்ட பேசி தானே இந்த, இப்போ மட்டும் எப்படி உனக்கு பேட் லக் வந்து சேருதுன்னு சொல்கிற? பின்ன நீ எல்லாருக்கூடையும் போய் அடிட்டு சண்டை போடுவேன், நான் வந்து கேட்டால் நீ யாருன்னு தெரியாது, என் பர்சனல் லைஃப்பை தலையிடாதான்னு சொல்லுவேன். அப்போது நீ மட்டும் எதுக்கு என் பர்சனல் லைஃப்பில் தலையிட ஜங்குக்? நீ யார் ஜங்குக் ஃபஸ்ட்டு? ஒயன் நீ சீரியஸாக பேசுகிறியா இல்லை கோவத்தில் பேசுகிறியா? சீரியஸாக தான் பேசுகிறேன் ஜங்குக், என்னோடய பர்சனல் லைஃப்பில் நீ இதுக்கப்புறம் தலையிட வேணாம். நீ என்னோடய சீனியர், ஐ எம் யுவர் ஜூனியர், அதோட முடிச்சுக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பை, வேறு எந்த ஸ்டேஜுக்கும் நீ கொண்டு போயிடாதன்னு சொல்லிட்டு
ஒயன் கோவத்தில் போகிறா. ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அவன் அந்த இடத்துலேயே ஒருமே உடஞ்சிட்டான். பிகாஸ் அவன் ப்ரப்போஸ் பண்ணலாம் தான் வந்திருப்பான். பட் நீங்கள் இப்படி சொன்னோடனே அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அவனும் உங்களை அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டான். நீங்களும் உங்கள் ஸ்டடீஸில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்போ ஒன் டே உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஒயன் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துரு. ஏம்மா? வா ஒயன், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னும். நீங்களும் ஈவினிங் காலேஜ் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போயிட்டீங்க. இப்போ ஜங்குக்கும் உங்களை தேடிட்டு இருப்பான். அவள் போயிருக்க மாட்டா. ஏன்னா நீங்கள் 2 பேருமே பேசி ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். 2 வீக்ஸாக ஜங்குக்கும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டான். நீங்களும் அவங்ககிட்ட போய் பேசணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்திருக்காது. நீங்கள் இப்போ வீட்டுக்கு போகிறீங்க. ஜங்குக்கு உங்கள்கிட்ட இன்னைக்காச்சும் பேசலான்னு அதாவது காலேஜ் கேட் கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. அவனும் போயிருப்பான். நீங்கள் வீட்டில் போய் பார்க்கவும் உங்களுக்கு ஒரு ஷாக். ஏன்னா வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, கெஸ்ட்டுஸ்லாம் இருக்காங்க. உங்கள் அம்மா ஒயன் போய் சாரீ கட்டிட்டு வாம்மா அப்படின்றாங்க. ஏம்மா? உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. மா ப்ளீஸ் ஒயன், இது வந்து சின்ன வயசுலேயே முடிவு பண்ணது. நீ போயிட்டு சாரீ கட்டிட்டு வா, அவங்க நான் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. போ ஒயன். உனக்கு என்ன நாங்கள் முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக இருக்கும்னு உனக்கு தெரியும்ல. மா ஐ நோம்மா. ஆனால் நான் இப்போ தான் 2nd இயர் படிக்கிறேன். எனக்கு அதுக்குள்ளே எதுக்குமா கல்யாணம்? ஒயன் ப்ளீஸ் போய் சாரீ மட்டும் கட்டிட்டு வா அப்படின்னா நீங்களும் மேலே போய்ட்டு சாரீலாம் கட்டிட்டு நீங்களும் ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, மேக்கப்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு அப்போது வந்து ஜங்குக்கிட்டேருந்து தான் ஒரு கால். அப்போ நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே மனசு ஒருமே ஹெவியாக இருக்குது. ஒரு வலி, அது சொல்லவே உங்களால் முடியல. உங்களுக்கு என்ன ஃபீல்னா ஒருமே அப்படியே வலிக்குது, யாரும் கத்தியை வச்சு குத்துற மாதிரின்ற ஃபீல் மாதிரி இருக்குது. ஜங்குக்கோட கால் பார்த்த உடனே உங்களுக்கு அந்த ஒரு இது வருது. நீங்கள் எடுத்து பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா டோர் நாக் பண்ணுறாங்க. நாக் பண்ணிவிட்டு வா ஒயன் கீழேன்றாங்க. நீங்களும் யோசிச்சுட்டே போகிறீங்க. நீங்கள் ஜங்குக்கு மட்டும்தான் யோசிக்கிறீங்க. உங்கள் மைண்ட் ஃபுல்லாக ஜங்குக்கு மட்டும்தான் இருக்கான். இப்போ நான் என்ன பண்ணணும்? நம்ம வீட்டில் சொல்கிறாங்க நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, இல்லை என்கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்ருக்கானே அவனை லவ் பண்ணணுமா? எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. ஆனால் இந்த 2 வீக்ஸ் என்கிட்ட அவன் பேசக்கூட ட்ரை பண்ணல. நானும் பேச ட்ரை பண்ணல தான். என் மேலேயும் தப்பு இருக்குதான். பட் அவன் ஒரு சாரி கூட என்கிட்ட வந்து கேட்கல. 2 வீக்ஸ் என்கிட்ட ஒரு பேசக்கூட ட்ரை பண்ணல. இட்ஸ் எனாஃப், எல்லாமே இதோட முடிச்சுப்போம். இது ஒன் சைடு லவ்வாகவே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வந்துட்டு உங்கள் அம்மா காட்டு மாப்பிள்ளைக்கு ஓகேவும் சொல்லிட்டீங்க. ஒரு 3 டேஸ் நீங்கள் வீட்டு விட்டு வெளியே போயிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஜங்குக்கு தொடர்ந்து டெய்லியும் கால் பண்ணியிருப்பான், நீங்கள் மெசேஜும் பண்ணியிருப்பான். நீங்கள் நோ ரிப்ளே, எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ லாவண்யாவுக்கு நியூஸ் தெரிய வருது அவளுக்கு மேரேஜுன்னு சொல்லிட்டு. இப்போ லாவண்யா அவங்கக்கிட்ட வந்து, என்ன ஒயன் ஓகே சொல்லிட்டியா? ஆமாம் ஓகே சொல்லிட்டேன். ஒயன் விளையாடாது ஒயன். நான் எதுக்கு லாவண்யா விளையாடணும்? உனக்கு ஜங்குக்கு தான் பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு எங்கள் அம்மா அப்பாவை ஏமாற்ற சொல்கிறியா? நான் அவங்ககிட்ட போய்ட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் இது வரைக்கும். ஒயன் ஜங்குக்கு மேலே செம்ம அப்சஸாக இருக்கான். அவனை அவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கான். பட் நீ தெரிஞ்சும் இப்படி தெரியாத மாதிரி இருக்கிறது இது நல்லால ஒயன். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அவனை நான் என்னை லவ் பண்ண சொல்லலையே. ஒயன், ஆர் யூ கிரேசி, ஆர் யூ மேட்? பைத்தியம் ஆயிட்டியா? லாவண்யா, இதோட இந்த டாப்பிக்கை விடு. நான் எங்கள் வீட்டில் சொல்கிறவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஓகேயா? போ. இந்த விஷயம் காலேஜில் யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமாக ஜங்குக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லவும், ஜங்குக்கு ஆல்ரெடி ஜங்குக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் தான் லாவண்யாக்கிட்ட சொல்லியிருப்பான். மச்சான் அவன் எப்படி மச்சான் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னான்? அவளுக்கு என்ன தான் பிடிக்கும், அப்புறம் எப்படி அவள் போய் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். இது நடக்காது மச்சான். எப்படி அவள் என்னை ஏமாத்திடான்டா. அவன் என்ன பெரிய புடுங்கியா? அவளை விட்டால் எனக்கு வேறு யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்ருக்காளா? அவளோட அட்டை ஃபிகராக சூப்பராக அவளுக்கு முன்னாடி ஒருத்தர் கூட்டு வந்து நிற்கலை மச்சான். அப்போ பாடுறா சோபினே, விடுடான்னு சொல்லிட்டு லாவண்யா கிட்ட சோபின் பேசிகிட்டு இருக்கான். என்னாச்சு லாவண்யா? அவளுக்கு ஜங்குக்கு பிடிக்கும் தான், பட் அவங்க ஃபேமிலியை வந்து ஏமாற்ற விரும்பலை அப்படின்றா. அப்போ ஜங்கு கரெக்டாக அவங்க வீட்டுக்கு வெளியே வந்துட்டு, அதாவது ஒயன் வீட்டுக்கு வெளியே வந்துட்டு, ஒயன் ஒயன் ஒயன்னு கத்துறான்.
நீங்கள் வந்து பால்கனியில் வந்து எட்டு பார்க்குறீங்க, உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அந்த குரல் கேட்குது. உங்கள் அப்பா வெளியே வந்து பார்க்குறாரு. ஏமாற்றிட்டலடி, என்னை இப்படி ஏமாற்றிட்டலடி, நல்லா பேசி பேசி இப்போ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறியா, வேற ஒருத்தன் கூட படுக்க போறியா, நீ எனக்கு சொந்தம் நினச்சேன்டி, ஆனால் நீ கேவலம் என்னை விட்டுட்டு நீ அவன் கூட போறியா, போடி போ, நீ அவனையும் கல்யாணம் பண்ணிக்கோ, எவனையும் கல்யாணம் பண்ணிக்கோ, எவன் கூடயே போய் படுத்துக்கோ, எனக்கு கவலையே இல்லை. உன்னோட அழகான ஃபிகராக பார்த்து நான் உன் முன்னாடி வந்து நிற்கலை, என் பேர் ஜங்குக் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். உங்களுக்கு செம்ம அழுக, அவன் அவன் அவங்க மேலே இவ்வளோ லவ்வாக இருக்கானான்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம அழுக வருது. ஆனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. உங்கள் ஃபேமிலியை தாண்டி உங்கள் அப்பா வந்து கேட்குறாங்க, என்ன நீ வந்து ஜங்குக்கு லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா அப்படின்றீங்க. பொய் சொல்லாத ஒயன், சொல்லு, அப்பா எனக்கு ஜங்குக்கு பிடிக்கும் தான்ப்பா, ஆனால் அவனோட உங்களையும் எனக்கு அம்மாவையும் ரொம்ப பிடிக்கும். உங்கள் 2 பேரையும் ஏமாற்றிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்க என்னால் முடியாது, அவன் கூட இருக்க முடியாது. ஆனால் அவனை மறந்துட்டும் என்னால் இவன் கூட இருக்க முடியாது. நான் என்னதான்ப்பா பண்ணட்டும்? ஜங்குக் பேசினாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது, பேசலனாலும் கஷ்டமாக இருக்குது. என் மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருக்கான்ப்பா, அவன் ஓடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் அப்பா, நீ என்ன முடிவெத்தாலும் ஓகே தாம்மா, நீ நாங்கள் சொல்கிற பையனே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. உங்களுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் படுத்துடுறீங்க. அப்போது ஜங்குக் தான் உங்களையே யோசிச்சுட்டு அவனும் தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜ் வரீங்க, ஜங்குக்கும் வரான். ஜங்குக் வேறு பொண்ணு கூட சிகரெட்லாம் அடிச்சுட்டு வேறு பொண்ணு கூட அப்படியே போயிட்டுருக்கான். நீங்கள் பார்த்துட்டு என்ன இவன் இப்படி பொறுக்கி மாதிரி மாறிட்டான், சிகரெட்லாம் அடிக்கலாம், நேற்று வேறு குடிச்சிட்டு வந்து கற்றுனான், இன்றைக்கி சிகரெட் அடிச்சுட்டு வேறு பொண்ணு கூட போகிறான். நான் என்ன ஜங்குக் பண்ணுறது? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதே சமயம் என் ஃபேமிலியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன தான் முடிவு எடுக்கட்டும், நீயே சொல்லு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே கிளாஸ்க்கு போகிறீங்க. கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்கு ஒரு நியூஸ், அது உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. பிகாஸ் ஜங்குக்கு சண்டை போட்டு அவனுக்கு கையிலலாம் அடிபட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஷாக்கிங், உங்களுக்கு அழுகையாக வருது. நீங்கள் நேராக வந்து காலேஜில் இருக்க ஹாஸ்பிட்டல் சைடு தான் போகிறீங்க, மெடிக்கல் சைடு. அங்கே ஜங்குக் கையில் வந்து அடிபட்டிருக்கு, அவனுக்கு வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜங்குக்கை பற்றி நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், ஜங்குக் சண்டை போடாது. ஃபஸ்ட் இயர் ஸ்டார்டிங்லேருந்து உன்கிட்ட இது தான் சொல்லிகிட்ருக்கேன், ஆனால் நீ சண்டை மட்டும்தான் போட்டுட்ருக்க. ஒரு தடவையாச்சும் நான் சொல்கிறத கேட்டிருக்கியா? ஏய், நீ யார்? நீ சொல்கிறது நான் எதுக்கு கேட்கணும்? போ, என் கூட கல்யாணம்னு சொன்னாங்களா, அவன் கூட போ, அவனை போய் சண்டை போடாதுன்னு ரூல்ஸ் பண்ணிகிட்ருக்கு. நீ யார் என்ன ரூல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு? ஜங்குக், இட்ஸ் நாட் ஃபேர் ஜங்குக். நான் உன்கிட்ட சண்டை போடாதுன்னு சொன்னேன். சரி ஒயன், என் கூட நீ சண்டை போடான்னு சொன்னேன். உனக்கு நான் யார் நான் ஃபஸ்ட்டு? நீ எதுக்கு அதெல்லாம் என்கிட்ட சொல்லிகிட்ருக்க? ஜங்குக், என்ன உனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும் ஜங்குக். எனக்கும் உனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும், உனக்கும் என்ன சின்ன வயசுலேருந்து தெரியும். நம்ம 2 பேரும் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ்னு நம்மளை தவிர இங்கே வேறு யாருக்கும் தெரியாது. ஆமாம், ஒன்ஸ் அப்பான டைம் நான் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணந்தான், ஆனால் நீ என்னை ரிஜெக்ட் பண்ணது ஞாபகம் இருக்கா? ஒயன் இருக்கு ஒயன், ஆனால் இப்போ நான் உன்னை லவ் பண்ணுறேனே, ஆனால் நீ என் லவ்வை ரிஜெக்ட் பண்ணி காலில் செருப்பு மாதிரி மிதிச்சிட்டியா, அதுவும் உன் ஃபேமிலிக்காண்டி. நீயும் அதே தானே ஜங்குக் பண்ண? ஓ, ரிவெஞ்சா? ஜங்குக், இது ரிவெஞ்ச் கிடையாது. நான் மெச்சூரிட்டி எனக்கு ஹிட் ஆகுது, ஸோ அதான் நமக்குள்ளே செட் ஆகாது ஜங்குக். சின்ன வயசுலேருந்து என் கூட பேசிகிட்டு இருந்தேடி, நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணால் கூட நீனே தானே என்கிட்ட வந்து வழியே பேசினேன். நானாக வந்து என்கிட்ட பேசுவேன்னு சொன்னேன். நீயா தானேடி என்கிட்ட வந்து பேசினேன். இப்போ உன் ஃபேமிலிக்காண்டி நீ என்கிட்ட பேசாமல் போறியாடி? நீ பேசினாலும் எனக்கு டார்ச்சராக தெரிஞ்சிச்சு, நீ பேசினாலும் என்னால் இருக்க முடியல, உன்கிட்ட பேசாமலே இருக்க முடியல, உன்னை பார்க்காமலே இருக்க முடியல. எனக்கு வலிக்குது வயன், இங்கே வலிக்குது, என்னால் முடியல. என் ஃபேமிலி, எங்கள் அம்மாக்கிட்ட கூட என்னால் பேச முடியல. எங்கள் அம்மாக்கிட்ட கூட அன்றைக்கி நான் எதுக்கு கேன்டீன் அந்த பையனை அடித்தேன்? எங்கள் அப்பா இறந்ததுக்கு காரணம் உனக்கு மட்டும்தான் தெரியும், எதுக்காக இறந்தாருன்னு. ஆனால் அவன்
உங்கள் அம்மா யார் கூட போனாங்கன்னு கேட்டான். அதுக்கு அடித்தது ஏன் தப்பா? ஏன் தப்பா சொல்லு. அது நீ பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். நீ ஏன் போய் அடித்த ஜங்கு? ஓ அப்படி நீ வரியா? சரி ஒயன், சரி, நீ உன் ரூட்லேயே போ, நானும் என் ரூட்லேயே போகிறேன். நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, ஓகே? விட்டுரு, நானும் இதோட விட்டுடுறேன் அப்படின்னு நீங்கள் 2 பேருமே. ஜங்குக்கு ஒரு சைடு நடந்து போகிறான், நீங்கள் அவனை பார்க்குறீங்க. நீங்களும் ஒரு சைடு நடந்து போகிறீங்க. உங்களால் எதுவுமே பண்ணவும் முடியல. அந்த நாளும் வருது, அதாவது உங்கள் மேரேஜ் நாள். நீங்கள் உங்கள் பாவ் கடைசியாக அந்த நாள் வந்துருச்சு. எனக்கும் வேற ஒருத்தனுக்கும் கல்யாணம். ஜங்குக்கு ஒன் சைடாக எத்தனையோ இயர் லவ் பண்ணேன். ஆனால் அவன் என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. இப்போவும் நான் அவனை லவ் பண்ணுறேன், ஆனால் என்னால் அவனை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இதான் என் டெஸ்டினிட்டியா? இவங்க கூட தான் நான் வாழணுமா? எனக்கு எதுவுமே தெரியல. நான் எடுத்துருக்க முடிவு கரெக்டாக இல்லை தப்பா எனக்கு எதுவுமே தெரியல. என்ன நடக்கணும்னு இருக்குதோ அது நடக்கட்டும். இப்போ கூட ஜங்குக்கை பார்த்து என்னை விட்டு போயிடாத, என் கூட இருன்னு சொல்லணும்னு தோணுது. ஆனால் அவனும் நானும் பேசி 2 months ஆச்சு. 2 months ஆச்சு. அதுக்கப்புறம் அவன் என்னை பார்க்கவும் இல்லை. நானும் காலேஜ் போகல, அவன்கிட்ட நானும் பேசலை, அவனும் என்கிட்ட பேசலை. பிகாஸ் எல்லாம் என்னால் மட்டும்தான். நீங்கள் இப்படி சொல்ல நினச்சிட்டு இருக்கும் போதே உங்கள் அம்மா, when are you all right, நீ சரியாக தானே இருக்க, உனக்கு ஓகே தானே மா, எனக்கு ஓகே தாம்மா அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபேக் ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ லாவண்யா உங்கள் ரூமுக்கு வரா. வயன், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, உன் பர்த்டேக்கு சாரி உங்கள் வெட்டிங்க்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது வயன் அப்படின்னு சொல்கிறா. என்னடி சர்ப்ரைஸ்? பிகாஸ் ஜங்குக்கும் இன்றைக்கி தான் கல்யாணம். வாட்? ஜங்குக்கு இன்னைக்கு கல்யாணமா? என்கிட்ட இதை பற்றி யாருமே சொல்லவே இல்லையே. இன்ஃபேக்ட் ஜங்குக்கு கூட என்கிட்ட சொல்லலை. என்ன நீ அவனை அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கான், உங்ககிட்ட வந்து அவன் வந்து எனக்கு கல்யாணம் வேணும் வந்துருன்னா சொல்லுவான்? அவன் தான் சொல்லியிருந்தானே ஆல்ரெடி, உன் மேரேஜ் அன்னைக்கு அவனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு. ஸோ அவனும் ஒரு பொண்ணை பார்த்தான், 2 மாதம் லவ் பண்ணாங்க, இப்போ கல்யாணம். பிளடி சீட்டர், என்னை ஏமாற்றிட்டான். அவன் உன்னை ஏமாத்தினானா நீ அவனை ஏமாத்தினியா? போய் கல்யாணத்துக்கு ரெடியாகு. இன்னத்துக்கு அவன் கல்யாணத்துக்கு நின்று பிரைடல் ஸ்டைலில் நின்றுட்டு இருந்திருப்பான். அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்ணன் தண்ணி வருது. பட் நீங்கள் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஓகே அவனுக்கும் நல்ல லைஃப் அமைஞ்சிருச்சு, நம்மளுக்கும் நல்ல லைஃப் அமைஞ்சிருச்சு, இதுதான் ஃபேக்ட்னா இப்படியே இருக்கட்டும், நான் இதை மாற்ற விரும்பலை, கடைசியாக என் லைஃப் வேறு ஒருத்தவங்க கூட தான் இருக்கணும்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. போயிட்டு நீங்கள் அந்த பிரைடோட மூஞ்செலாம் பார்க்கல, அந்த பையனோட மூஞ்செலாம் பார்க்கல. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பொண்ணு பார்க்க வந்தப்பவே பார்த்துருப்பீங்க. அப்போது சர்ச் ஃபாதர் உங்ககிட்ட ஜியாங் ஜங்குக்காகிய உனக்கு ஜியாங் ஜங்கு ஒயன் ஆகிய உங்களுக்கு ஜியாங் ஜங்குக்கை திருமணம் செய்ய சம்மதமா? அப்போ தான் உங்களுக்கு என்னது ஜியாங் ஜங்குக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. உங்களுக்கு எனக்கு சம்மதம்ன்றீங்க. ஜியாங் ஜங்குக்காகிய உங்களுக்கு ஒயனை திருமணம் செய்ய சம்மதமா? எனக்கு முழு சம்மதம் ஃபாதர் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். அவர் 2 பேருமே ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு உங்களோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். பட் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க அவன் லிப்பில் பண்ணுவான்னு. பட் அவன் உங்கள் ஃபோர்ஹெட்டில் தான் பண்ணியிருப்பான். உங்களுக்கு ஷாக்கு, என்ன இது, எப்படி இது நடந்துச்சு, அவன் என்கிட்ட 2 மாதமாக பேசலையே. அப்போ தான் லாவண்யா வந்து சொன்னல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்னு, இதான் அந்த சர்ப்ரைஸ். எப்படிடி? உங்கள் ஃபஸ்ட் நைட்டில் ஜங்குக்கிட்டே கேட்டிருக்கோம். அவன் சொல்லுவான் இச்சி அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கன்ஃபியூஷன்லேயே போகிறீங்க. இப்போ உங்களுக்கும் ஜங்குக்கும் தான் மேரேஜ் ஆனால் தனியாக தான் இருக்கணும். ஸோ நீங்களும் ஜங்குக்கும் தான். இப்போ ஜங்குக்கு உங்களை அழகாக அப்படியே உங்களை ப்ரைடல் சைடில் தூக்கிட்டு போகிறான். அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் உட்கார வைக்கிறான். நீங்கள் கேட்குறீங்க எப்படி இது எப்படி நடந்தது? அதான் எனக்கும் தெரில.
ஏதோ மேஜிக். நான் வேறு ஒரு வெட்டிங் ஷாப்பில் தான் நின்றுட்டு இருந்தேன். அதாவது வெட்டிங் ஒரு சர்ச்சில் தான் நின்றுட்டு இருந்தேன். எப்படி நான் இங்கே வந்துன்னு எனக்கே தெரியல. ஜங்குக் விளையாடாத ஜங்குக் சொல்லு. அதுவா, நான் ரொம்ப உடஞ்சி அழுதுட்டு இருந்தேன்னா அப்போ தான் எனக்கு டப்புன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. உங்கள் அப்பா கிட்ட போய் பேசலான்னு. நானும் உங்கள் அப்பா கிட்ட வந்து பேசினேன். ஆனால் உங்கள் அப்பா மாட்டேன்ட்டார். அப்புறம் 2 நாள் கழித்து அவரே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு என் பொண்ணு ரொம்ப சஃபர் ஆகிறா, ரொம்ப அழுவுறா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னார். நானும் ஓகேன்னு சொன்னேன். இது யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு உங்கள் அப்பா தான் சொன்னார். ஓகே, நானும் சொல்லாமல் உன்ட்டு பேசாமல் உன்னை அவாய்ட் பண்ணேன். அட்லாஸ்ட் 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ ஹாப்பி, நானும் ஹாப்பி. கரெக்டு தான். அப்போ இதான் என் டென்ஷனிட்டியா, நீ தான் என் வாழ்க்கை துணையா அப்படின்னு அவள் கேட்கவும், நான் மட்டும்தான்டி உனக்கு எப்போவுமே எந்த ஜென்மம் எடுத்தாலும் ஒயனுக்கு ஜங்குக்கு மட்டும்தான், ஜங்குக்கு ஒயன் மட்டும்தான். இப்போ நம்ம வளவலன்னு பேசுகிறத விட்டுட்டு ஆக வேண்டிய ப்ராசஸை பண்ணலாமா? ஏய் என்னடா பேசுகிற, போய் படு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. என்ன ஒயன், இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட்னா போய் பாடு, எனக்கு டயர்டாக இருக்குது. சரி, உன் கட்டையிலேயே சுவாசம், நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு நீங்களாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு நல்லா தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் உருள்வீங்க தூக்கத்தில். நீங்கள் ஜங்குக்கு ஹக் பண்ணி படுத்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகிறான், உங்களை பார்க்குறான். ஐயோ எவ்வளோ க்யூட்டாக. கடைசியாக நீ என்கிட்டயே வந்துட்ட ஒயன். இது ஒரு மறக்க முடியாத லவ்வில். நீயும் என்கிட்ட இன்னும் ப்ரொப்போஸ் பண்ணல, நானும் வந்துட்டு ஒரு ப்ராப்பராக ப்ரொப்போஸ் பண்ணல. எப்பவுமே அன்ஃபர்கட்டபுளாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் நினச்சிட்டு அவனும் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரான். உங்களுக்கு சமைக்கவே தெரியாது, நீங்கள் இருந்தாலும் சமைச்சு ஜங்குக் கிட்ட வந்து இதை சாப்பிடு ஜங்குக், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்க. ஜங்குக் சாப்பிட்டுட்டு, கருமம் என்னடி சாப்பாடு இது, உன்னை யார்கிட்டையும் சமைக்க சொன்னா, நான் சமைச்சா கூட இது நல்லாயிருக்கும் போல், கேவலமாக சமைச்சிருக்க வயன். ஏய் உன் பொண்டாட்டிடா, நான் இப்போ ஒரு வார்த்தைக்காச்சும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம்ல. நீ பொண்டாட்டியோ இல்லை ஏதோ நல்லா வயன் போ வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒருமே மூஞ்சி சுழிச்சிட்டு போகிறான். நீங்கள் அவனை பார்த்து சிரிச்சிட்டு, குழந்த மாதிரி பண்ணாத ஜங்குக், சின்ன வயசில் இருந்த மாதிரி நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன்கிட்ட போகிறீங்க. அப்போ ஜங்குக் உங்களை பிடிச்சி இழுத்துட்டு உங்களை அப்படியே லிப் கிஸ் பண்ணுறான். ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறான். நீங்கள் விடு ஜங்குக்குன்றீங்க. இப்போ விட்டா எப்போ விட முடியாது, இப்போ விட்டா அவ்வளோதான், நீ இதுக்கப்புறம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணுறான். அவ்வளோதான், அவன் செம்ம டெம்ட் ஆகிடுச்சு. இதுலேயே நீங்களும் அந்த கிஸ்லாம் மெல்ட் ஆகிட்டீங்க. அப்படியே உங்களை ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். ட்ரெஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறான். வேகமாக உங்கள் ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணுறான். அப்படியே உங்களை நல்லா உங்கள் நெக்லலாம் வந்து வெட் கிஸ்ஸாக கொடுக்குறான். உங்களை அப்படியே வெட் கிஸ்ஸாக கொடுத்துட்டு உங்களையும் அந்த ஃபார்முக்கு அந்த மூடு கொண்டு வரான். நீங்களும் லேஸாக அப்படியே மூன் பண்ணுறீங்க அவனுக்கு. ஓகே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செஸ்ட்லலாம் வந்து கிஸ் பண்ணுறான். செஸ்ட்லேயும் நல்லா பைட் பண்ணி ஹிக்கி மார்க் கொடுக்குறான். உங்களுக்கு அங்கங்கே ஹிக்கி மார்க் கொடுத்துட்ருக்கான். உங்களுக்கும் பெயினாக இருக்குது. நீங்களும் ஜங்குக் விடு ஜங்குக், ஜங்குக் ஜங்குக் வலிக்குது ஜங்குக் நீ கத்தாதடி, நீ கற்று தான் எனக்கு இன்னும் டெம்ப்ட் ஆகுது. அப்புறம் பாரு, ரொம்ப ஹாஷாக பிஹேவ் பண்ணிடுவேன். ஜங்குக் ஃபஸ்ட்டு எனக்கு ப்ராப்பராக ப்ரொப்போஸ் பண்ணடா, அதுக்கப்புறம் நீ எதனால பண்ணிக்கோ. ஐயோ இதெல்லாம் முடிச்சுட்டு பண்ணுறேன்டி. ஜங்குக் என்னடி பொண்டாட்டி வேணுமா? ஆமாடி வேணும். சரி எடுத்துக்கோ. ரியலாவா? அப்படியே நான் இல்லைன்னு சொன்னால் மட்டும் விட்டுருவியா? ஐயோ என் செல்ல பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நல்லா வந்து அந்த நைட் நீங்கள் மறக்க முடியாமல் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே காலில் ஜங்குக்கு உங்களுக்கு லிப்லே கிஸ் கொடுக்குறான். அவன் தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகி உங்களுக்கு கிஸ் கொடுப்பான். இப்போ அப்படி தான் கொடுக்குறான். நீங்கள் இது நல்லா வச்சு செஞ்சுட்டு எனக்கு வலிக்குது ஜங்கு. வலிக்குதா? நான் வேணா மருந்து போட்டு விட்டா? கொன்றுவேன்டா, உன்னை கொன்றுவேன். சும்மா சொன்ன பையன் இதேமாரி எப்போவுமே என் லைஃப் ஃபுல்லாக நீ இருக்கணும். ஐ லவ் யூ. நீங்களும் ஐ லவ் யூ டு ஜங்குக்கா அப்படின்றீங்க. அப்போ ஜங்குக் இது ஒரு நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, நம்ம எப்படி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, ஒரு அன்ஃபர்கட்டபிள் லவ்வாக இருக்குல்ல. ஆமாம் ஜங்குக், லைஃப் லாங் நம்ம இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி என்டிங்கோடு நான் இந்த
ஒன் ஷாட்டை முடிக்கிறேன்டா. ஐ ஹோப் நல்லா இருக்கும்னு. எனக்கு இந்த ஒன் ஷாட் ஒருமே ஃபன்னாக தான் இருந்துச்சு, பிகாஸ் அங்கங்கே வந்து சண்டை போடுறது. பட் உங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு இந்த ஒன் ஷாட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேடா, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ஒன் ஷாட்டோட நான் வரேன். பாய் பாய்.